ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது காரணம் நான் சொல்கிறேன். எல்லோரும் ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நான் வேக்யூம் கிளீனர் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் டீட்டெயில்டு வீடியோ கேட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் நான் வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நான் என்ன ரீசனுங்கிறத சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே இது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது என்னங்கிறது நான் 1 இயருக்கு முன்னாடி இது வாங்கினேன். அப்போ வாங்கினப்போவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணி இந்த வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா இருக்கும். பார்க்காதவங்க சரி திரும்ப ஒரு நாள் இது பண்ணால் ரீகேப் பண்ணுற மாதிரி திரும்ப ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த இதெல்லாம் உங்களுக்கு கழட்டி காமிச்சு என்னென்ன இருக்குங்கிறதையும் டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கேன். இதில் A to Z உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்குமோ, ஏன்னா எனக்கு இருந்த டவுட் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த டவுட் கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், சீப்பஸ்ட்டு அகோரோ வேக்யூம் கிளீனர் வெட் அண்ட் ட்ரை 1000 வாட்ஸ் இது இங்கே பாருங்கள். இந்த இதுதான் உள்ளே நம்ம அப்படி அழுத்தி எடுத்துட்டோம்னா உள்ளே பாட் இருக்கும். அது பார்த்தா ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். நான் காமிச்சேன் ஏற்கனவே. அந்த அந்த மோட்டரை அது டஸ்ட்டு படாமல் கவர் பண்ணுறதுக்கோசரம் அதை நெட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அழுத்தி இது பண்ணலாம். சுவிட்சு ஆன் ஆஃப் இருந்தது, இந்த ரெட் கலரு. அப்புறம் பீல்ஸ் இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசரம் பைப் கொடுத்துருக்காங்க. இந்த பைப் 3 பைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்னொரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரோட மேலே இன்ச் 3 சென்டிமீட்டர் வருது, இன்னொரு 2.5 சென்டிமீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது இப்போ நான் காமிக்கிறது இந்த இது ஃப்ளோர் கிளீனிங்கோட ஸ்பேர் பார்ட்ஸ். அது 4 இது வந்திருக்கு, அதோட சேர்ந்து அட்டாச்மெண்ட்ஸு. ஃப்ளோர் கிளீனிங் பண்ணலாம். இது உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணனால க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் இதை எடுத்து காமிக்கிறனால உங்களுக்கு ஒரு டஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ப்ரஷ் நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜன்னல் விண்டோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ பாருங்கள், இது காமிக்கிறேன் பாருங்கள். இது உங்களுக்கு சோஃபா கிளீனிங், கர்டைன்ஸ், அந்த மாதிரி மேட் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு. இதோட அந்த மாதிரி ஓஸ் வருது இது கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இங்கே பாருங்கள், வேக்யூம் கிளீனரோட இந்த இது ஹோலில் இதை அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த டியூப்லேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டியூப் 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள், பைப் மாதிரி. அதை அட்டாச் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒன்று கொடுத்தது உங்களுக்கு விண்டோஸை ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இந்த ஒட்டரெல்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இந்த வாங்குறதுக்கோசரம் தான் இந்த நான் வீடியோ கொஞ்சம் டிலே ஆன காரணமே இந்த இப்போ ஒயிட்டு பைப்பு அவங்க கொடுத்த அட்டாச்மெண்ட் கிடையாது. இது நான் ஒட்டரை அடிக்கிறதுக்கு ரொம்ப லாங்காக தேவைப்படுது ஹைட்டு. அதுக்கு அவங்க கொடுத்தது பத்தலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ஆன்லைன்லேயே பார்த்தேன். அந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்லாம் ஒரு அமேசானில் தான் ஆக்சுவலாக இது பர்ச்சேஸ் பண்ணது. இந்த அமேசான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தா லிங்க்கில் பார்த்தா ஒரு சின்ன டியூப் 2 டியூப் 600 699 ஏதோ போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தேன் நான். சரி என்ன பண்ணுறது யோசிச்சேன். அதுவும் வாங்கினதுக்கப்புறம் சப்போஸ் பத்தாமல் போயிடுச்சு, அது என்னமோ சென்டிமெண்ட் கணக்கு போட்டிருக்காங்க அது. பட் நம்ம வாங்கின அதில் பார்த்தோன்னா 32 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எது வச்சு நம்ம வாங்குறதுன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு வாங்கிக்கலான்ட்டு நான் அதுக்கப்புறம் இந்த சின்ன டியூப் இருக்கு இல்லைங்களா, அதை நான் கடைக்கு எடுத்துகிட்டு போனேன். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டியூப்பு இதெல்லாம் உங்களுக்கு விண்டோஸ் அங்கே இருக்கிற அந்த நெட்டு, அங்கே மேலே இருக்கிற அந்த விண்டோஸ்க்கு மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே காமிக்கிறது இதுக்கு தான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இது பாருங்கள், ஒட்டரை ரொம்ப நம்ம ஹைட்டில் இருக்கிற ஒட்டரையெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்சர்வ் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். இது அதாவது இதுக்கு தான் இது யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம அவங்க ஒன்று போட்டிருக்காங்க. பட் நான் அதை சரியாக படிக்கலைங்கிறது தான் உண்மை. பாருங்கள், இதுதான் அந்த ஹோஸோட இது. இந்த மாதிரி இதோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் வருது. இந்த பக்கம் சைடு ஆப்போசிட் இது 2.25 சென்டிமீட்டர் வருது. இது அட்டாச் பண்ணுற இடம். அதனால் பாருங்கள், அட்டாச் பண்ணி 1 இயராக யூஸ் பண்ணனால இப்படி இருக்குது. இந்த இதுக்கப்புறம் பாருங்கள், இது சோஃபா கிளீனிங்க்கு ஆல்ரெடி சொன்னேன் நான். இது சோஃபா அந்த இதெல்லாம் மேட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள், நான்
ஃபஸ்ட்டு ஒரு இதை காமிச்சேன், பட் சரியா இந்த ஹோல் வந்து ப்ளோ பண்ணுறது, அதாவது ஊதி விடுற மாதிரி 2 ஆப்ஷனும் இருக்குது. ஊதி விடலும் அப்சர்வ் பண்ணணும். அதாவது இது வந்து சப் பண்ணுறது, இழுக்கிறது. சப் பண்ணுறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டஸ்ட்டு எங்கேயும் பறக்காமல் இது உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த ஆப்ஷனு. அதுதான் ரொம்ப ப்ளஸ்ஸு. பழைய காலத்து வர வேக்யூம் கிளீனர்லாம் ப்ளோ பண்ணும். ப்ளோ மீன்ஸ் அதை ஊதி விட்டால் ஒரு இடத்துல இந்த குப்பை போய் இன்னொரு இடத்துல அந்த டஸ்ட்டெல்லாம் தூசெல்லாம் படிஞ்சுக்கும். பட் இதில் வந்து 2 ஆப்ஷனுமே இருக்குது. சப்போஸ் ரொம்ப மேலே இருக்குது, உங்களுக்கு அதை வந்து ஊதி விடணும்னு நினச்சிங்கனாலும் அந்த ஆப்ஷனும் இது இந்த பக்கம் மாற்றி போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனும் வருது. பட் நான் அது ட்ரை பண்ணல. எனக்கு அது வந்து ஒர்த்துன்னு தோணலைனால அதை வேண்டான்னு விட்டுட்டேன். நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மோட்டர் பாருங்கள். இந்த மோட்டர் வந்து இதுதான் மோட்டர் உள்ளேருந்து அந்த கேப்போடு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நெட் இருக்குது. இந்த நெட் எதுக்குன்னா அந்த மோட்டரை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கோசரம், டஸ்ட்டு வந்து மோட்டரில் போய் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் அவங்க கொடுக்குறாங்க இந்த வலை. பாருங்கள், இது உள்ளுக்குள்ளே வர்றது தான். பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுக்கப்புறம் அதை வந்து நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஏன்னா உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்கோசரம் இதை வந்து நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் இன்னொரு வீடியோவும் எடுத்து 2 சேர்த்து பண்ணலாம், உங்களுக்கு காமிச்சிக்கலான்ட்டு தான் இவ்வளோ நாள் ஆச்சு. பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டும் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. மேலே கீழே இது பண்ணுறது, ஒட்டரை அடித்தது கீழே. நான் சொல்லியிருந்தேன் என் பையனோட பர்த்டே பார்ட்டி அப்போ தான் மெயினாக இது யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் 4 வீல்ஸ் வந்திருக்கு. நீங்கள் எங்கே வேணாலும் தள்ளிட்டு போய்க்கலாம், இழுத்துட்டு போய்க்கலாம், அந்த மாதிரி வருது. அதே மாதிரி இது ஒயர் வந்து கிட்டத்தட்ட நான் அளந்து பார்த்தேன் டேப் வச்சு. அது வந்து ஒரு 5 மீட்டர் 4.25 மீட்டர் பக்கம் வருது அந்த ஒயரு. பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த நெட்டை வந்து நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு காய வச்சிட்டதுக்கப்புறம் இது எல்லாமே எடுத்து கழுவிக்கலாம். அந்த மோட்ரு மட்டும் தண்ணி படக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி இது பண்ணிக்கலாம். மோட்ரு தண்ணி படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் வந்து வெட்டுக்கும் நான் அதை யூஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனையாக இல்லை. மெயினாக டஸ்ட்டு படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அதை வலை கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கொஞ்சமாக கீழே இருக்குது. நம்ம கீழே எல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன இது அட்டாச்மெண்ட்டை அந்த பைப்புக்கு வந்து ஒன்று சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணி இது பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வீட்டில் வந்து அதை இது மேலெல்லாம் நான் வேணுமே கொஞ்சம் குப்பையெல்லாம் போட்டு வச்சு அதை இது பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் நிறையா அதில் குப்பையை சேர்க்கணும். இந்தளவுக்கு போகுது. நானும் ட்ரை பண்ணிட்டேன். ஏற்கனவே அது ட்ரை பண்ணிட்டேன். பட் ஒருத்தவங்க கேட்டனால இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கிறதுனால குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு அதை மேலே போட்டு உங்களுக்கு அதை பெருக்கி காமிக்கிறேன். வீடு பெருக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக யூஸ் பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எல்லா அட்டாச்மெண்ட்டும் எடுத்து இது பண்ணுவோம். இங்கே பாருங்கள் இப்போ க்ளோஸ்அப்பில் நல்லா போட்டு மண் கூட போட்டு வீட்டில் இருக்க அந்த பெருக்கின மண் அப்படியே இருந்தது. நான் பெருக்கி அப்படியே வச்சுட்டேன். பாருங்கள் அந்த அல்லாமல் அப்படியே வச்சுட்டேன். அந்த பெருக்க அந்த இது அது எப்படி பாருங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். பெரிய குப்பைன்னா அதை இழுக்க மாட்டேங்குது. ஏன்னா அதோடய வால் வந்து சின்னதாக இருக்கிறவங்க அது இழுக்கலை. நீங்கள் அந்த ஹோல்ஸ் அதை அட்டாச்மெண்ட் கழட்டிட்டு அந்த பைப் வழியாக இழுத்திங்கன்னா இழுக்குது. நல்லா இழுக்கிறது சப் பண்ணிக்கணும். இது விலைக்கு நிறைய கொடுத்து வாங்குகிற அந்த இதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து எவ்வளோ பவர் மோட்டர் இருக்குது. ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவும் வேணும், காசு பாருங்கள். இந்த இது வந்து குப்பை கொஞ்சம் பெருசாக இருக்கும், பேப்பர் குப்பைனா அது மட்டும் இழுக்கல. ஜஸ்ட் இழுக்க நிற்கிது. உள்ளே போக முடியல. அதை வெளியில் எடுத்துட்டேன் நான். மற்றபடி சின்ன சின்ன ஸ்டாப் பண்ணி இழுக்கிறது மண் வரைக்கும் நல்லா இருக்குது. பாருங்கள் இதை எடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குப்பையை மட்டும் நீங்கள் கையில் எடுத்தீங்க. இல்லைன்னா அந்த டியூபு அதை கழட்டிட்டு அந்த இதோட அட்டாச்மெண்ட் கழட்டிட்டு இது போட்டிங்கன்னா அது இருக்குது, டியூப் வழியாக வந்துடுது. பட் இது வாய் சின்னதுனால இதனால அதை உள்ளே கொண்டு வர முடியல. நீங்கள் டெய்லி இது யூஸ் பண்ணவே முடியுமான்னு எனக்கு சுரத்தில் பாருங்கள். இந்த குப்பையெல்லாம் இழுக்காது. ஏன்னா அந்த சாதம் பெருசாக இருக்கிறது கொஞ்சம் அது அப்படியே போய் நின்றுக்குது. பட் சின்னதாக அந்த பெயிண்ட் குழந்தைங்களாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துருக்கு. எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துருக்கு. நான் உங்களுக்கு
டீட்டெயிலாக ஒருத்தவங்க கேட்டனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கத்தையும் எடுத்துருச்சு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து இப்போ நான் வந்து பாருங்கள், இது போடுற காரணமே வந்து ஏன்னா காசு நிறைய கொடுத்து வாங்கினா கூட இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதான்னு எனக்கு தெரியல. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது ரொம்ப ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கோசமே தான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு டிலே ஆகிடுச்சு. நான் இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு தான் சொன்னேன். இதுதான் இவங்க கொடுக்குற அட்டாச்மெண்ட் இந்த பாருங்கள். இது இந்த மாதிரி இருக்கிற இடத்த இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் வேணால் அந்த பெரிய பெரிய குப்பை இந்த இதெல்லாம் இழுக்கலாம். பட் இந்த இதை வந்து ஃபுல்லாக அடைச்சனால இழுக்கவே இல்லை. பாருங்கள், இதுக்கு தான் இந்த இதுக்கோசம் அந்த ஒயிட்டு பாருங்கள். இது வந்து நார்மலாக நீங்கள் பைப்பு கடையில் போய் பிவிசி பைப்பு வாங்குவோம் இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. ஆன்லைனில் ரூ. 699 என்னமோ அமேசானில் போட்டு பாருங்கள். நான் இது ஜஸ்ட்டு ரூ. 70 தான் வாங்கினேன். பாருங்கள், எவ்வளோ அடி உங்களுக்கு தேவையோ அவ்வளோ அடி. இந்த சின்ன டியூப் ஒன்று இருக்குங்களா, அதை கொண்டு போய்க்கோங்க கடையில். கொண்டு போய் பார்த்துட்டு அந்த அட்டாச்மெண்ட் சொருகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. பாருங்கள், இது மேலே இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ நான் வாங்கிட்டு கீழே திருப்பிருக்க நம்ம எப்போயாவது இது பண்ணிப்போம். ஆனால் மேலே அந்த ஒட்டை வந்து ரொம்ப வீடு ஒரு 10 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுக்குறது இல்லாமல் இன்னும் ஒரு 5 அடி நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அந்த வெள்ளை பைப் வந்து நான் இப்போ பிவிசி பைப் கடையில் போய், ஆனால் சில கடையில் வந்து இந்த பெரிய பெரிய கடையிலாம் அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன கடையில் அவங்க வந்து நம்ம சொல்கிறத வந்து என்னென்னு காது கொடுத்து கேட்டுட்டு பொறுமையாக ஒரு பெரியவர் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த கடையில் வந்து நான் ஒரு 5 அடி 5 மீட்டர் கணக்கு அந்த மாதிரி வாங்கினேன். அது ஜஸ்ட்டு வெறும் ரூ. 70 தான் நான் வாங்கினேன். இப்போ பெரிய குச்சி இதுவே நீங்கள் அமேசானில் வேறு எங்கே இருந்ததோ அட்டாச்மெண்ட் வாங்கியிருந்தீங்கனாலும் குறைஞ்சது ரூ. 700, அதுக்கு மேலே ரூ. 1000 பக்கம் ஆகுது. பாருங்கள், இந்த ஃபுல் மேலே ஃப்ளோரிங் வந்து நீங்கள் இங்கே அந்த ஃப்ளோர் கிளீனிங் அட்டாச்மெண்ட் வச்சு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டஸ்ட் எடுத்துடலாம், ஒட்டரை கிட்டரை எல்லாம் அடிச்சிடலாம். மெயினாக இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் ஆனால் நீங்கள் போய் பார்த்து கடையை தேடி பார்த்து வாங்கணுங்கிற இதுக்கு இந்த ஒயிட் பைப் வந்து நான் வந்து யோசித்து நானாக இது பண்ணது, என்னோடய ஐடியா, ஓன் ஐடியா. இதுக்கு வந்து என்ன பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணால் இது நல்லா சப் பண்ணுமேன்னு நினச்சிட்டேன். கீழே ஃப்ளோரிங் நல்லா க்ளீன் பண்ணிட்டாலும் மேலேயும் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது யோசித்தேன். பாருங்கள், ஃபுல்லாக மேலே வால் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. மேலே வந்து அடிக்கிறதுக்கு தான் இன்னும் வந்து சரியான ஒரு இது இல்லை. எல்லாமே நம்ம இது பண்ணாலும் சின்னதாக போட்டால் அது ரொம்ப கையெல்லாம் வலிக்கும். பட் இந்த ஃப்ளோர் கிளீனிங்கை வந்து மேலே நீங்கள் யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா மேலே இழுக்கிறது நல்லா க்ளீனாக வந்துருக்கு. எல்லாம் அந்த டஸ்ட்டு வந்துருக்கு. நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 15 டேஸ் ஒன்ஸோ உங்கள் வீட்டில் எப்படி குப்பை செய்கிறதோ அதுக்கு வந்து ஒட்டை செய்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அடிச்சுக்கலாம். பட் உண்மையாலுமே ரொம்ப யூஸாக இருக்குது. யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட்டு இதை பார்த்துட்டு வாங்குங்க. ஒன்று வந்து காஸ்ட்டு, எல்லாருமே இது பண்ணுறது காஸ்ட்டு. இது வந்து வெட் அண்ட் ட்ரை. இதே மாதிரி இப்போ நான் இப்போ குப்பை எடுத்துகிட்டு இருக்கேங்க. இதையே வந்து நான் வந்து இது வாங்கின புதுசில் வந்து வீடு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய பக்கெட்டாக ஊற்றி சோப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி விட்டு இந்த இதில் இதே ஃப்ளோர் க்ளீனிங்கை வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு தடவை நீங்கள் இதில் எல்லாம் பண்ணுங்க, அத்தனை தண்ணியும் இது உறிஞ்சிருக்கு. நான் பட் இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணால் நிறைய வீடியோ லென்த் ஆகணுன்ட்டு அதை நான் கட் பண்ணேன். அதை எடுத்து போடலை. பட் நான் ஒரிஜினலாக ட்ரை பண்ணேன். அது ரொம்ப நல்லாவே எல்லா தண்ணியும் அப்படியே உறிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு